ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அது சாதாரண இடம் கிடையாது, அது ஒரு பாலைவனம். அந்த இடத்துல மரம் மட்டும் கிடையாது, ஒரு புல் பூண்டு கூட கிடையாத அளவுக்கு கம்ப்ளீட்டா வெறிச்சோடி தான் கிடக்கு. அப்படி வெறிச்சோடி கிடக்குற அந்த பாலைவனத்துல நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறப்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய அலை போன்ற உருவம் உங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி பாலைவனத்துல எப்பயும் வர மணல் புயலும் கிடையாது, இல்ல சோல்ஜர்ஸ் எதுவும் போருக்கு போறதுக்காக வர்றாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு மர ராபிட்ஸ் பாத்தீங்களா, அதாவது முயல் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கூட்டம் கூட்டமா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுவும் 100, 200, 1000, 2000 இல்லைன்னா லட்சக்கணக்கில் எல்லாம் கிடையாது, அது மில்லியன்ஸ் கணக்கில், அதாவது பல லட்சக்கணக்கில் முயல்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி பெருத்தெடுத்து ஓடி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே பிரமிப்பு அப்படின்றத தாண்டி வேற லெவல்ல இருளடிச்ச மாதிரி தானே நினைப்பீங்க. சரி, ஓகே, இப்பெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமாடா அப்படின்னு கேட்டா எஸ், நடக்கவும் செய்யும். சைனால நடக்கவும் செஞ்சிருக்கு. எஸ், சீனா பாலைவனத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ராபிட்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்படி அவங்க அந்த பாலைவனத்துல எதுக்காக 40 லட்சம் ராபிட்ஸை ரிலீஸ் பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா, இல்ல சயின்டிபிக் ரீசன் இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சீனா 40 லட்சம் முயல்களை பாலைவனத்துல ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீனாவோட நிலப்பரப்பை தெரிஞ்சுக்குவோம். சீனா பாத்தீங்கன்னா ஆசியாலே மிகப்பெரிய பாலைவனங்களை கொண்ட ஒரு நாடு. அதுல ஒரு பாலைவனம் டாக்லாமகான் பாலைவனம், இன்னொரு பாலைவனம் கோபி பாலைவனம். இந்த ரெண்டு பாலைவனங்களே நீங்க சுத்திலும் எங்க பார்த்தாலும் மணல் மேடுகள் மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த ஒரு இடத்துலயும் மரத்தையும் பார்க்க முடியாது, செடிகளையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு உயிரினங்களையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வறண்ட பகுதி தான் இந்த ரெண்டு பாலைவனங்களும். சரி, இந்த பாலைவனங்கள் தான் இப்படி இருக்கு, அதை சுத்தி இருக்கிற பகுதியாவது பசுமையா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த பசுமையான பகுதிகளையும் இந்த பாலைவனங்கள் விட்டு வைக்கல. எஸ், இந்த பாலைவனங்கள் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதாவது அது அதோட நிலப்பரப்புக்குள்ள மட்டும் இருக்காம இப்ப அதோட நிலப்பரப்பை பறந்து விரிஞ்சு பெருசாக்கிக்கிட்டே வருது. அதை சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாலைவனங்கள் அதோட எல்லைப்புறமா இருக்க பசுமையான நிலப்பரப்புகள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு பாலைவனங்களா மாத்திக்கிட்டும் இருக்கு. இப்படி பாலைவனங்கள் அதுக்கு பக்கத்துல இருக்க பசுமையான பகுதிகளையும் பாலைவனங்களா மாத்துறதுக்கு பேர் தான் டெசர்டிஃபிகேஷன். இந்த ஒரு ப்ராசஸ் தான் வடக்கு சீனால பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாவே நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இந்த பாலைவனங்கள் பெருசாகிறதுக்கு முக்கியமான காரணம் டெசர்டிஃபிகேஷன் மட்டும் தானே அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. அது கூடவே சேர்த்து நம்ம காடுகளை அழிக்கிறது, பயங்கர வேகமா இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துட்டு வருது, கிளைமேட் சேஞ்ச், போர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்க காரணங்கள் இந்த பாலைவனங்கள் பெருசாயிட்டு வர்றதுக்கு உறுதுணையாவே இருக்கு. சரி, அதெல்லாம் ஓகே. பாலைவனத்துக்கு பக்கத்துல பசுமையா இருக்க நிலப்பரப்பு எப்படா பாலைவனமா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற பசுமையான நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிலத்தடி நீர்மட்டம் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய அந்த நிலப்பகுதிகளில் விளையிற தாவரங்களும் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் தாவரங்கள் பொருட்கள் எல்லாமே வீக் ஆகி கருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பிடிச்சி வச்சிருக்க மண்ணு மட்டும் ஸ்டேபிளாவா இருக்கும். எஸ், அதுவும் லைப்புத்தன்மையற்ற அங்கங்க கிராக் விழுக ஆரம்பிக்கும். அப்படி கிராக் விழுந்து லூஸ் ஆன அந்த நிலப்பரப்போட மேற்பகுதியை பாலைவனத்துல இருந்து வீசுற வறண்ட காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அந்த நிலத்தோட வளமான மேற்பகுதியை காற்று தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அந்த நிலப்பகுதியில விவசாயம் பண்றது அப்படின்றதே மிக கஷ்டமான விஷயமாவும் மாறிடும். சோ விவசாயம் பண்றது கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு அப்படின்னாலே அங்க மனிதனும் வசிக்க முடியாது இல்லையா. எஸ், மனிதனும் வேற வழியே இல்லாம பொழப்ப தேடி அந்த இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆகவும் ஆரம்பிச்சிருவான். சோ இப்படி மனிதர்களும் மூவ் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு விவசாயமும் நடக்கல, ஏன் சின்ன புல் பூண்டு கூட முளைக்கல அப்படின்னாலே அது நாளடைவுல டெசர்ட்டா தானே மாறும். இந்த ஒரு ப்ராசஸ் தான் டெசர்டிஃபிகேஷன். இதுதான் வடக்கு சீனால இப்ப பல வருடங்களாவே நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்காக இந்த பாலைவனங்கள் பெருசாகிறது 1-2 நாள்ல நடந்துருமா அப்படின்னு கேட்டா 1-2 நாள்ல நடக்காது. இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆனா என்னதான் ஸ்லோ ப்ராசஸா இருந்தாலும் சைலண்டா தொடர்ந்து சீனால நடந்துகிட்டே இருக்கு. இதனாலே சீனால இந்த பாலைவனங்களோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வருது. இதனாலதான் இப்ப சீனா பார்த்தீங்கன்னா இப்படி பாலைவனங்கள் பெருசாயிட்டு வருது பாத்தீங்களா. இதை தடுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போர்லயே இறங்கியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி பாலைவனங்கள் பெருசாயிட்டே போறது பார்த்தீங்கன்னா சீனா கவர்மெண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பாலைவனங்கள் பெருசாயிட்டே போச்சு அப்படின்னா அது சீனா நாட்டோட எக்கனாமிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணும். அதே நேரத்தில் மக்களோட வாழ்வாதாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது கிரியேட் பண்ணும் அப்படின்றது சீனா கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலேயே இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கவர்மெண்ட் முடிவு பண்றாங்க. அதற்கான முதல் ஸ்டெப்பா தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த ஐடியா தான் 3 நார்த் செல்டர் பெல்ட் ப்ரோக்ராம். இதை இன்னொரு விதமாகவும் அழைப்பாங்க, அதுதான் கிரீன் கிரேட் வால். அது என்ன கிரீன் கிரேட் வால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அது வேற எதுவும் கிடையாது,
சீனால தான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, அதாவது சீன பெருஞ்சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா இது கல்லால் எழுப்பப்படுற ஒரு சுவரா இருக்க கூடாது, அதற்கு மாறா பசுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு சீனா கையில் எடுத்த ஐடியா தான் இந்த 3 நார்த் ஷெல்டர் பெல்ட் ப்ரோக்ராம். எஸ், இந்த ப்ரோக்ராம் மூலமா வடக்கு சீனா இருக்கு பாத்தீங்களா, அந்த சீனால எக்கச்சக்கமான மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படின்றது தான் சீனாவோட எய்மா இருக்கு. எக்கச்சக்கமான மரங்கள் அப்படின்னா சும்மா 100, 200, 1000, 2000 கிடையாது, கிட்டத்தட்ட பல 100 கோடிக்கணக்கான மரங்களை நட்டு வளர்க்கணும் அப்படின்றது தான் சீனாவோட ஐடியாவா இருக்கு. அதுவும் இந்த பல 100 கோடிக்கணக்கான மரங்களை வெறும் சாதாரண நிலப்பரப்புல ஊன்றி வளர்க்கறது உங்களோட எய்மான்னு கேட்டா அதுதான் கிடையாது. புல்லு கூட வளராத பாலைவனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாலைவனத்துல நட்டு வளர்க்கணும் அப்படின்றதான் இவங்களோட உச்சக்கட்ட எய்மாவே இருக்கு. அதே போல பாலைவனத்துல ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த கேள்வி இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சீனா கிட்டயும் இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா அந்த கேள்விக்கான பதில தான் பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க சும்மா ஒண்ணு இந்த ப்ரோக்ராம கையில எடுக்கல, இதை எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மரங்களை நம்ம பாலைவனத்துல நட்டா வளராது, அதற்கு மாறா வறண்ட சூழ்நிலையிலும் வளரக்கூடிய மரம் எது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்ச மரங்களை சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா மரத்தை கொண்டு போய் நட்டு வச்சிட்டா மட்டும் அது வளர்ந்துராது, அதுக்கு தேவையான தண்ணீரை நம்ம பாய்ச்சி ஆகணும். சோ ஆர்டிபிஷியலா அவ்வளவு மரங்களுக்கு தண்ணீர் பாசனத்தை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐடியா பண்றாங்க. தண்ணீரை மட்டும் பாய்ச்சிட்டா மரங்கள் வளர்ந்துருமா என்ன? திடீர்னு ஏதாச்சும் மணல் புயல் வீசி அந்த மணல் புயல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மணலை ஃபுல்லா அள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னா மரக்கன்றுகள் அதுக்கப்புறம் வளராம நின்று போயிடும் இல்லையா. சோ அதை தடுக்கிறதுக்காகவும் மிகப்பெரிய தடுப்பரண் வேலிகளையும் அமைச்சாங்க. இது கூடிய சேர்த்து அந்த வறண்ட சூழ்நிலையிலையும் வளரக்கூடிய புற்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த புற்களையும் மணல்ல ஊன்றுனாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த மரங்களை ஊன்றி வளர்க்குற இடத்துல இருக்கிற மணல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மணலோட தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் கீப் ஆன் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது சாயில் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மரத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதே அவங்க நோட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மரத்தை வளர்க்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கன்று ஊன்றி அது மரம், அதாவது நிழல் தரக்கூடிய மரமா மாற்றணும் அப்படின்னா அதுக்கே பல வருடங்கள் ஆகும் இல்லையா. ஸோ பல வருடங்கள் ஆகுது அப்படின்னா அந்த பல வருடங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கன்றுகள் எல்லாத்துக்குமே கண்டினியூஸாக தண்ணியை பாய்ச்சி ஆகணும். அதுவும் இது சாதாரண நிலப்பரப்பு கிடையாது, வறண்ட பாலைவனம் இல்லையா. அந்த பாலைவனத்துக்கு அவ்வளவு தண்ணியை கொண்டு போறது அப்படின்றது இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கவே செய்யும். அப்படியே அந்த தண்ணி அங்க கொண்டு போறது பிராக்டிக்கலா இருந்தாலும் கூட அந்த மரங்கள் வளர்றதுக்கும் பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னா அந்த பல வருடங்களுக்குள்ளேயே அந்த பறந்து விரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பாலைவனம் பாத்தீங்கன்னா இவங்க வளர்க்க ட்ரை பண்ற அந்த மரங்கள் அரணையும் தாண்டி ரொம்ப தூரம் பாலைவனம் போயிடும் இல்லையா. அப்படி போயிருச்சு அப்படின்னா இது ஒரு யூஸ்லெஸ் ப்ராஜெக்டாவும் மாறிடும் இல்லையா. சோ அப்படி பாக்குறப்ப இந்த ஐடியா தியரிட்டிக்கலா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்ம மூவ் பண்ணி பாக்குறப்ப 100% சக்சஸ்ஃபுல்லா இது மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது டைம் டேக்கிங்கான ஒரு ஐடியா அப்படின்றதும் சீனாக்கு நல்லாவே தெரியுது. சோ இவ்வளவு வருடங்கள் காத்திருந்தோம் அப்படின்னா அந்த பாலைவனத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சோ குயிக்கா மூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாவை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியில இறங்குறாங்க. அப்படி இறங்குறதோட பலனா ஒரு செம்மையான ஐடியாவையும் கையில் எடுக்கிறாங்க. அதுதான் முயல். எஸ், ராபிட்ஸை கையில் எடுக்கிறாங்க. எஸ், முயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், அதே நேரத்தில் தன்னுடைய இனத்தையும் பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் பெருக்கும் இல்லையா. அது எந்த அளவுக்கு பெருக்கும் அப்படின்றத போன வீடியோலயே பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த முயல்களை தான் இப்ப சீனா கவர்மெண்ட் கையில எடுக்கிறாங்க. அப்படி இவங்க இந்த முயல்களை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அதுதான் முயல்கள் போடுற எச்சம், அதாவது முயல்களோட கழிவு. எஸ், இந்த முயல்களோட கழிவுல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா முயலோட கழிவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லெவல்ல நைட்ரஜன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் மேல கால்சியம், மெக்னீசியம், போரான், ஜிங்க், மேங்கனீஸ் மாதிரியான மினரல்ஸும் லைட்டா இருக்கவும் செய்யுது. சோ இப்படி தாவரங்கள் வளர்றதுக்கு தேவையான எல்லா உரச்சத்துக்களும் முயலோட கழிவுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மற்ற உரம் மாதிரி வயல்ல இருக்க தாவரங்களை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உரத்தை போடணும்ன்ற அவசியம் இந்த முயலோட கழிவுகளுக்கு கிடையாது. எந்த ஒரு தாவரங்களையும் எரிக்காம அதை டைரக்டா சும்மா இருக்கிற நிலப்பரப்புல அப்ளை பண்ணாலே அது அந்த சாயிலோட ஹெல்த்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுமா. இந்த மாதிரியான உரம் தானே பாலைவனத்துக்கும் தேவை. அதனாலதான் சைனா கவர்மெண்ட் முயல்களை கையில எடுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த முயல்களை நம்ம பாலைவனத்தில் போய் இறக்கி விடுவோம். அப்படி இறக்கி விடுறப்ப அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே மரம், செடி, கொடிகளை நட்டு வைப்போம். அப்படி நம்ம நட்டு வச்ச மரங்கள், செடிகள், புற்களை அது மேய்ஞ்சு அங்கங்கே அதோட கழிவுகளை போட்டுட்டே இருக்கும். அப்படி அது கழிவுகள் போடுற அந்த இடத்துல நம்ம விதைகளை தூவுவோம். அப்படி தூவி மட்டும் விட்டோம் அப்படின்னா அந்த விதை முயலோட கழிவுகள்லயே நல்லா செலுத்து வளரவும் ஆரம்பிக்கும். அப்படி செலுத்து வளர்ற மரங்கள், செடிகள், புற்கள் பாலைவனத்தில் இருக்க மண்களை இருக்க பிடிச்சு பாலைவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா பசுமையா மாத்தும் அப்படின்றதான் சீனாவோட
ஒட்டுமொத்த முயல் ப்ராஜெக்டேவும். ஆத்தாடி இது செம்ம ஐடியாவா இருக்கடா, இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா பாலைவனத்தையே பசுமையா மாத்திடலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த ஐடியால எக்கச்சக்கமான லூப் ஹோல்ஸ் இருக்கதான் செஞ்சுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் லூப் ஹோலே நம்ம முன்னாடி வீடியோல நல்லாவே பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியால இனிஷியலா வெறும் 24 முயல்களை பண்ணுக்காக கொண்டு போய் விட்டாங்க. ஆனா அதுவே கிட்டத்தட்ட 50 வருஷத்துல பல 100 கோடி முயல்களா மாறவும் செஞ்சுச்சு. மாறினதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா கண்டத்தை அழிக்கவும் ஆரம்பிச்சுச்சு. அதை கட்டுப்படுத்துறதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்திரேலியா அந்த முயல்களோட போராடிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன வீடியோல தான் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. 24 முயல்களை விட்டு ஆஸ்திரேலியாவுக்கே அந்த கதி அப்படின்னா சீனா இப்ப என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க? பல லட்சம் முயல்களை டெசர்ட்ல இறக்கிறதுக்கு தான பிளான போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிளான்ல இவங்க நினைக்கிறது நடக்காம அப்படியே கான்ட்ராஸ்டா ஆஸ்திரேலியால என்ன நடந்துச்சோ அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சீனாவே அழிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? அதனாலே எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் இந்த பிளான்ல இது ஒரு மிகப்பெரிய லூப் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை வார்ன் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த வார்னிங்கை கேட்டோடனே சீனா டக்குன்னு ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க. எங்க நீங்க வார்ன் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதை பத்தின ரிசர்ச் எதுவுமே பண்ணாம நாங்க இருந்திருப்போம். இந்த முயல்களை நாங்க கையில் எடுத்தோடனே அதுக்கான ரிசர்ச் எல்லாத்தையும் பண்ணோம். அதுலயும் முக்கியமா ஆஸ்திரேலியால இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத நாங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டோம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம கேர்ஃபுல்லா கையால போறோம் அப்படின்றதுக்கும் பக்காவா நாங்க பிளான வச்சிருக்கோம். ஏன்னா ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அந்த 24 முயல தெரியாம கொண்டு வந்து மொத்தமா விட்டுட்டாங்க. அப்படி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பல்கி பெருகி கண்டம் முழுக்க பெருத்து போச்சு. ஆனா அந்த மாதிரி நாங்க 19 வாழ முயல்களை கொண்டு வந்து பாலைவனத்துல சும்மா இறக்கி விட போறதெல்லாம் கிடையாது. நாங்க முயல்களை இறக்கி விடுற அந்த ஒரு பிளேஸ், அதாவது ஸ்பெசிபிக்கான அந்த ஒரு பிளேஸ் ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸா தான் இருக்கும். அந்த ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸை தாண்டி முயல்களால வெளியே போகவும் முடியாது, வெளியில இருந்து எந்த ஒரு முயலாலையும் உள்ள வரவும் முடியாது. சோ அது ஒரு பக்காவான செக்யூர்டான என்க்ளோஸ்டு ஸ்பேஸா தான் இருக்கும். சோ அதுக்குள்ள மட்டும் தான் முயல்களை விட்டு மணலோட தரத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதே நேரத்துல அந்த ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸை கம்ப்ளீட்டா நாங்க சர்வேலன்ஸும் பண்ணிட்டே இருப்போம். அதாவது 24/7 அப்படின்ற மாதிரி அந்த முயல்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நாங்க நோட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதோட ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா தெரியுது இல்லாட்டினா முயல்கள் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை உடனே தடுத்து நிறுத்துறதுக்கான ஐடியாஸ் அண்ட் பிளான் எல்லாமே எங்கிட்ட பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனா கவர்மெண்ட் செம்மையா அறிவிச்சிட்டாங்க. சப்போஸ் எங்களோட பிளான் ஐடியாஸ் அண்ட் எங்களோட கையை மீறி எக்கச்சக்கமான முயல்கள் வேற லெவல்ல பல்கி பெருகுது அப்படின்னாலும் அதை கம்மி பண்றதுக்காக முயல்களோட பிரெடேட்டர்ஸ் நாங்க அங்க இறக்கி விட்டுருவோம். அதாவது முயல்களை தின்னக்கூடிய உயிரினங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த உயிரினங்களை நாங்க அங்க இறக்கி விட்டுருவோம். சோ அந்த பிரெடேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா முயல்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகாத ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுட்டே இருக்கும். சப்போஸ் அந்த பிரெடேட்டர்ஸ் தாண்டியும் முயல்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் எங்கிட்ட ஐடியா இருக்கதான் செய்யுது. எஸ், ஆஸ்திரேலியால பண்ணிட்டு இருக்க மாதிரியே பயோவார் எங்க கையில பக்காவா ரெடியா தான் இருக்கு. அதாவது முயல்கள் அளவுக்கு அதிகமா பல்கி பெருகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, வைரஸ் அட்டாக் பண்றதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாவை சீனா வெளியிட தான் செஞ்சாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உலக ஆய்வாளர்கள் எல்லாரும் கேட்ட அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நீங்க சொல்ற எல்லா ஐடியாவும் ஓகே தான், எல்லாத்தையும் பக்காவா வச்சிருக்கீங்க, ஐடியா பிளான் சொல்லிட்டு எல்லாமே செம்மையா வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க மெயினா கையில எடுத்திருக்க முயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த முயல் எந்த ஊர்லயே டெசர்ட்ல வாழ்ந்திருக்கு? முயல்கள் அப்படின்னாலே புல்வெளிகள் இருக்கிற இடத்துல தான் வாழவே செய்யும். ஏன்னா அது சாப்பிடறதுக்கு தேவையான சின்ன சின்ன தாவரங்கள், தாவரத்தோட குருத்துகள் இருந்தா மட்டும்தான் அதை திண்டு அது வாழவே செய்யும். சப்போஸ் அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படிப்பட்ட என்விரான்மெண்ட்ல வளரக்கூடிய இந்த முயல்களை கொண்டு போய் நீங்க பாலைவனத்துல விட்டீங்க அப்படின்னா அந்த பாலைவனத்தோட டெம்பரேச்சர் இது எப்படி தாக்கு பிடிக்கும்? அதே நேரத்துல புல்லு கூட இல்லாத அந்த இடத்துல இது எதை திண்டு அங்க சர்வைவ் ஆகும்? நீங்க வேணா சொல்லலாம், நாங்க அங்கங்க மரத்தை நட்டு வளர்க்கவும் செய்யறோம், ஆர்டிபிஷியல் பொருட்கள் நிறைய இடத்துல ஊண்டியும் வச்சிருக்கோம் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அது கம்மியான முயல்கள் எண்ணிக்கை இருக்கிறப்ப அது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே முயல்களோட எண்ணிக்கை ரேபிடா growth அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஆர்டிபிஷியல் பொருட்கள் எல்லாத்தையும் அதுவே திண்டு தீர்த்துரும். அப்படி தீர்த்ததுக்கு அப்புறம் அதனால பாலைவனத்துல சர்வைவ் ஆறது அப்படின்றதே பாசிபிளே இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். இது பக்காவான ஃபெயிலியரான ப்ராஜெக்டா தான் உங்ககிட்ட வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஆய்வாளர்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கோட சேர்த்த வார்னிங்கை கொடுக்க தான் செஞ்சாங்க. இந்த ஒரு வார்னிங்கை சீனா கவர்மெண்ட் ஏத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்வியில லாஜிக் இருக்கு, நியாயமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எந்த ஊர்லயும் முயல்கள் பார்த்தீங்கன்னா பாலைவனத்துல வாழலாம் செய்யாது. இருந்தாலும் ஒரு நாட்டுல பாலைவனம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, அது மக்களோட வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கும், அதே நேரத்துல எக்கனாமியும் பாதிக்கும் அப்படின்றப்ப அதை சும்மா கையை கட்டி மட்டும் நின்று வேடிக்கை பார்க்கறத தவிர்த்து அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிச்சாலும் சொல்லிட்டு ஏதாச்சும் அப்ளை பண்ணி தானே ஆகணும். அதை அப்ளை பண்றதுக்கான 2ஆம் கட்ட முயற்சியா தான் இந்த முயல்களை நாங்க கையில எடுத்திருக்கோம். இது எந்த அளவுக்கு சக்சஸ் தரும் தராது அப்படின்றத நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிகலா இறங்கி பார்த்தாதான் நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீனா கவர்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்காம கிட்டத்தட்ட 40 லட்சம் முயல்களை பாலைவனத்துல இறக்கி விடவும் செஞ்சுட்டாங்க. அதை கண்டினியூஸா கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு இன்க்ளூசிவ் ஸ்பேஸ்ல வச்சிருக்கதாவும் சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த முயற்சியில அவங்களுக்கு கிட்டத்தட்ட சக்சஸ் கிடைச்சதாகவும் பேச்சு வாக்குல சில தகவல்கள் கிடைக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது அபிஷியலா யாரும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனாலும் இதுல அவங்க ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டதா
இருக்கிறதாவே பேச்சுவாக்குல சில தகவல்கள் கிடைக்கவும் செஞ்சிருக்கு. சோ எது எப்படியோ நம்ம உலகத்துல இருக்க பாலைவனத்தை பசுமையான நிலமா மாத்தினோம், அது நம்ம மனித குலத்துக்கு தானே நல்லது. சோ சீனாவோட இந்த கண்ட்ரோல்டு முயலோட ஃபார்மிங் சிஸ்டம் மட்டும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியவே கிரியேட் பண்ணும். ஆனா அதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை சீனா கவர்மெண்ட் அபிஷியல் கவர்மெண்ட் ரெக்கார்டாவே வெளியே விட்டுருக்காங்கன்னு நாங்க சொல்ல வரல. அவங்க எந்த ஒரு அபிஷியல் ரெக்கார்டையும் இது வரைக்கும் இதை பத்தி வெளியிடவும் இல்ல. ஆனா இப்படி ஒரு விஷயம் சீனா நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் வெளியில லீக் ஆயிட்டு இருக்கு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.